بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதரர்களே, ஒழுக்க கேட்டிற்கு பட்டுக்கம்பளம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பு இப்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் மிக நன்றாக தெரிந்த விஷயம். டெல்லியினுடைய உயர் நீதிமன்றம் இந்திய அரசியல் குற்றவியல், இந்திய அரசாங்கத்தினுடைய குற்றவியல் சட்ட பிரிவில் பிரிவு 377 அகற்றிவிடலாம் அல்லது அதிலே சில மாறுதல்களை கொண்டு வரலாம் என்ற ஒரு தீர்ப்பை, ஒரு ஆலோசனையை அரசுக்கு வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பிற்கு பின்னால் ஓரின சேர்க்கையாளர்கள் என்று சிலர் தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு அவர்களோடு சேர்ந்தே வெளிப்படையாக நாங்கள் எல்லாம் அரவாணிகள், அலிகள் என்று வெளிக்காட்டக்கூடியவர்களும் கூட சென்னை போன்ற பெருநகரங்களில் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் தெருக்களிலே வந்து ஆடி பாடி மிக கேவலமான முறையில் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு என்று சொல்வதற்கெல்லாம் கூசக்கூடிய அவலங்களை நினைத்து பார்த்தாலே உள்ளம் கூசக்கூடிய சில காரியங்களை எல்லாம் தெருக்களிலே வந்து செய்ததை நாம பார்த்தோம். இவற்றையெல்லாம் இன்னும் அழகானவைகளாக நாம் வாழக்கூடிய இந்த காலத்து மீடியாக்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருப்பது இன்னும் கூட மிக கேவலமான விஷயம். ஏனென்று சொன்னால், இந்த தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில, ஆங்கில தனியார் தொலைக்காட்சியில பொதுமக்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு கருத்தரங்கம், எல்லாரும் பேசுற மாதிரி உள்ள கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்திற்கு பலதரப்பட்டவர்களையும் அழைச்சிருக்காங்க. முஸ்லீம்களை யாரையுமே கூப்பிடல, அவங்களுக்கு தெரியும் தெல்ல தெளிவாக, அதனால அழைக்கல. முஸ்லீம்கள் தரப்பை இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்காக, யாராவது மத மார்க்க பின்னணியிலே கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். உண்மையிலே அந்த கருத்தரங்கத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கிருந்த அனைவரும் சேர்ந்து அவரை அட்டாக் பண்றாங்க, அவரைத்தான் தாக்குகிறார்கள் என்பதுதான் நடந்தது. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, உங்களுடைய தாய் தகப்பன்லாம் இப்படி நினைச்சிருந்தா நடந்திருக்குமா? அவங்க உங்களை மாதிரி ஓர் இனச்சேர்க்கைவாதிகளாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் நீங்க வந்திருப்பீங்களா? ஆதி மனிதரை கடவுள் படைச்சார, அவங்கள 2 ஆண்களாகவோ 2 பெண்களாகவோ உலகத்தில் படைச்சு விட்டு இருந்தா 600 கோடி பேர் வந்திருக்குமா? இத்தனை கோடான கோடி பேர் இந்த உலகத்தில் வந்து போயிருக்கிறாங்களே, இந்த பிறப்புகள், இந்த தொடர்ச்சி எல்லாம் இந்த உலகத்திலே நடந்திருக்குமா என்று அவர் கேள்வி கேட்கிறார். பதிலடி, இந்த தன்னை அலி என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள் தரப்புல இருந்து ஒரு ஆள் பதில் சொல்றார். அலின்னு இல்ல, ஓரின சேர்க்கையாளர் வெளிப்படையாக அறிமுகப்படுத்திக் கொண்டவர். அவங்களுக்காக உலகம் முழுவதும் போராடுவதற்கு என்ஏஎஸ்ங்கிற நாஸ்ங்கிற பேர்ல ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்பின் ஒரு முக்கிய பொறுப்புல நான் இருக்கின்றேன் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப நீங்களும் தான் துறவரம் மூன்றியா, அதனால மக்கள் பெருகலையா, எல்லாரும் துறவரம் மூன்றா பெருகுமா, இப்ப நீ துறவரம் மூன்று தப்பு நீங்க சொல்ல முடியுமா கேட்டார். வாயடிச்சு போயிட்டார். துறவரம் மூன்றாங்கல்ல, அவங்க சர்ச்சைகள்ல பணியாற்றுவதற்கு ஆண்களும் பெண்களும் திருமணம் சொல்லி செய்து கொள்ளாத துறவிகளாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மதத்துல வேதத்துல இல்ல, தெளிவா தெரியும். அவங்களுடைய மத பழக்கமாக இருக்கிறத அதான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அப்ப துறவரம் பூணனுங்கிற அந்த குழுவில் இருக்கிறீங்களா ஆண்களும் பெண்களும் நீங்க, அப்ப துறவரம் பூண்டா இனப்பெருக்கம் ஏற்படாது தானே, அப்ப அது எப்படி நீங்க சரி காண்றீங்கன்னு கேட்ட உடனே பதில் இல்லை. இதை பார்த்தவுடன் நமக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால், உலகத்துல எந்த காலங்கள்ல எந்த நிலைகள்ல இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, அதற்கான பதிலை, அதற்கான தீர்வை இஸ்லாமிய மார்க்கத்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், இந்த மார்க்கத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளிய அதே விதத்திலே, அதே கோணத்திலே, அதே வடிவத்திலே இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்ற காரணத்தினால் இந்த மார்க்கத்திற்கு மட்டும்தான் இவைகளை எல்லாம் தட்டி கேட்கக்கூடிய தைரியம், இவற்றையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம், உரிமை இந்த மார்க்கத்தினுடைய தெளிவு எல்லாம் இருக்கு. அதனாலதான் இன்றைய தேதி வரையிலும் கூட இவ்வளவு அவலங்கள் நடந்திருச்சு, இவ்வளவு கேவலம் நடந்திருக்க, நீதிமன்றம் எல்லாம் இதற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதற்கு பின்னாலும் தெருக்களிலே இறங்கி போராடுறது வந்திருக்கிறது யாரு? இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் தான் வந்திருக்காங்க.
இன்றைய சூழ்நிலை வரை தெருக்களில் இறங்க ஏதாவது ஒரு திருத்தவ இத்தனை நீங்க தொலைக்காட்சிகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி உறங்குகின்ற வரை தனியார் தொலைக்காட்சிகளுடைய அதிகமான நேரங்களை யார் வச்சிருக்கிறா? கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய மிஷனரிகள் வச்சிருக்காங்க. அவங்களால ஏதாவது இறங்கி அரசுக்கு எதிராக இந்த மாதிரி வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக கண்டனங்களை பதிவு செய்ய முடிஞ்சதா? முடியாது. எதிர்கேள்வி வைப்பாங்க. முடியாது மட்டுமல்ல, அந்த மதத்தின் சார்பாக அங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத குருவே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீங்க தனிப்பட்ட முறையில எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போங்க. அவர் சொல்றாரு, நீங்க தனிப்பட்ட முறையில எப்படி வேண்டாலும் இருந்துட்டு போங்க. இத ஒரு சட்டமாக்கணும். இத இருக்கக்கூடிய இந்த சட்டத்துக்கான விஷயங்களை நாங்க 377வது பிரிவுல சில மாறுதல்கள் கொண்டு வரணும். இருக்கிற தண்டனையை குறைக்கணும். கிரிமினல் குற்றமாவெல்லாம் கருதக்கூடாது. இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நாங்க எதிரில்லை. அதெல்லாம் வரட்டும். நீங்க இத சரியான ஒரு நடைமுறை மாதிரி பிரச்சாரம் பண்ணாதீங்க. அதான் நாங்க கேட்கறதுன்னு சொல்லி ரொம்ப தாழ்வான முறையில இறங்கி போய் அவங்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவங்களுடைய பேச்சு வழக்குகள் எல்லாம் இருந்ததை நம்மால பார்க்க முடியுது. அந்த மாதிரி இப்ப அதுல கருத்து சொன்னவங்க பல கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. நாமும் சில அலசி பார்ப்பது இந்த நேரத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஒண்ணு என்ன, ஒரு ஆள் என்ன கருத்து பதிவு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இது மென்டல் டிசார்டர், அவங்களுக்கு மூல ரீதியான பாதிப்புகள், சின்ன பிள்ளையில அவங்கள பயிற்சிச்சவங்க, அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஆட்கள், முன்னால் இருந்தவர்கள், இந்த மாதிரி உள்ளவர்களோட ஏற்பட்டு போன சில தொடர்புகள் ஒரு மென்டல் டிசார்டர், அவங்களுக்கு மூல ரீதியிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வண்ணமாக, சிந்தனை ரீதியிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வண்ணமாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. முன்வைச்ச உடனே இது ரொம்ப ஆபத்தான கருத்து. இந்த புறத்திலிருந்து நாங்கள் ஓரினை சேர்க்கையாளர்கள் சொல்ற புறத்திலிருந்து ஒருத்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படி இல்ல, நாங்க we are created as homosexual. நாங்க கடவுள் எங்களை இப்படி ஒரு இனமாவே படைச்சிட்டாருங்கிறான். எங்களை இப்படி ஒரு இனமாவே கடவுள் பறிச்சிருக்கிறாரு. அந்த ரைட்டை தான் நாங்க கேட்கிறோம். இப்ப எங்களை நாடு மக்கள் இங்க உள்ளவங்க எல்லாரும் அங்கீகரிக்கணும். அந்த ரைட்டை தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க இப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு உள்ள கருத்தை அங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்ப இதுல நிறைய ஆய்வுகள் எல்லாம் இதற்கு முன்னாலும் கூட நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் சம்பந்தமாக, இது மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமாக ஆய்வுகள் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் ஏராளமான இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவுக்கு ஆட்படுவதன் மூலமாக, இது போன்ற ஈனச்செயலில் ஈடுபடுவதன் மூலமாக இவங்க சொல்றாங்களே தனிப்பட்ட விஷயம் உண்டு. இது எந்த வகையிலுமே தனிப்பட்ட விஷயம் இல்லை. அதாவது புகையிலையை தடுக்கலாம், புகையிலையை தடுக்கணும், புகையில தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை தேர்தல் பிரச்சாரமா செஞ்சிருப்பாங்க போல தெரியுது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் சுகாதார அமைச்சரா இருந்தாரு. அப்ப நாங்க இதை தடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாரு. உலக எய்ட்ஸ் ஒழிப்பு மாநாடு வட அமெரிக்க நாடுகள்ல நடந்துச்சு. அங்க போய் அவர் பேசிட்டு வந்தாரு. என்ன பேசிட்டு வந்தாரு? அதுல போய் அங்க போய் ஒழிக்கிறதுக்கு வழி சொல்லுவாரா? அதுல போய் நாங்க 377 சட்டம் வச்சிருக்கிறோம், அந்த சட்டத்துல சில மாற்றங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாரு. என்ன இது இப்ப ஆரம்பிச்சது இல்ல, நமக்கு இப்ப நடக்கிறது தெரியுது. இப்ப தெருவில் இறங்கி போராடுறான். இப்ப நீதிமன்றம் இதற்காக பரிந்து பேசுகிறது என்பதெல்லாம் இப்ப தெரியுது. இந்த பிரச்சனை இப்ப ஆரம்பிக்கல, அப்பவே தொடங்கிருச்சு. போய் அங்க போய் பேசிட்டு வர்றாரு. நாங்க இந்த 377 பிரிவுல சில மாற்றங்கள் செய்ய போறோம். என்ன மாற்றம் செய்ய போறாருன்னு சொன்னோம்னா, நம்மோட என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, இவங்க மது புகை இதுக்கு எதிராக அவங்க கைவசம் இருக்கிற மீடியாக்கள் தொலைக்காட்சி வழியாக கடுமையா பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப ஒருவேளை இஸ்லாம் சொல்ற மாதிரி இதுக்கு மரண தண்டனை சட்டத்தை கொண்டு வர போறாரு போல தெரியுது. இப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்தா கொஞ்சம் இதெல்லாம் லூஸ் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மீடியாக்கள் அவங்கள துரத்தி கேட்க இல்ல அது அப்படி சொன்னது இப்படி சொன்னது ஒரு மாதிரி மாத்தி பேசிட்டாரு பிரச்சனைய. அப்ப இவர்களும் கூட இந்த மாதிரி சில ஆயிரம் எத்தனை பேருங்க வந்துருவாங்க இந்தியா பூரா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 100 கோடி மக்கள்ல இந்த மாதிரி குணநலம் உள்ளவன், அதாவது பழக்க வழக்கம் இருக்கிறவன் நிறைய இருக்கிறான். நான் வெளிப்படையா இந்த பழக்கம் உள்ளவன் காட்டிக்கிறேன்னு லீகலி. இப்ப அவங்க கோஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, லீகலி கே. இந்த கோஷம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, சட்டபூர்வமா நான் ஓடின சேர்க்கையாளர். கேவலமா இல்ல, மூஞ்சியை கொண்டு வெளி உலகத்துக்கு காட்ட இப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுதான் தொலைக்காட்சி எல்லாம் தலையெல்லாம் எழுதிக்கிட்டு வர்றாங்க. டிவியில ஒருத்தன் பாக்குறதுக்கு நம்ம பார்த்தா ஆம்பளை மாதிரி தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். லீகலி கே இப்படின்னு சொல்லிட்டு தலையில எழுதிட்டு வர்றான் மொட்டையெல்லாம் அடிச்சு. இந்த அளவிற்கு ஒரு வெட்கம் இல்லாம, ஒரு கேவலம் இல்லாம, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அசிங்கம்ன்றது ஒரு எண்ணிக்கை இல்லாம இந்த ஒரு பழக்க வழக்கத்தை இவங்க கொண்டுகிட்டு இருக்கிறாங்க.
கொண்டுகிட்டு இருக்கிறதுக்கு வெளியே வந்து அங்கீகாரம் கேட்கிறாங்கிறத தாங்கிற முடியாத வேதனையாகவும் கோபமாகவும் நம்ம முன்னால் வருகிறது. ஆனால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப நாம இவைகளை எல்லாம் ஏனென்று சொன்னால் அவங்க ஆர்கியூ பண்ணி அவங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் பதில் பேச்சு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு என்ன பிரச்சாரம் பண்றாங்க இணையதளங்கள் மூலமாக பிளாக் ஸ்பாட் சைட்டுகளை தொடங்கி இந்த பழக்க வழக்கம் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஆட்களை எழுத வைக்கிறான். இது தொடங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பழக்க வழக்கத்தினால் ஒரு வகையான பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டுமில்ல, இன்ன பல்கலைக்கழகத்தில் டீனா இருக்கிற ரிசர்ச்சர் இன்னாரு இந்த விஷயத்தை உதாரணம் சொல்ற ஆட்கள் எல்லாம் யாரு ஆய்வு செய்திருக்கிறார். அவருடைய ஆய்வறிக்கையினுடைய முடிவு ரிப்போர்ட் இந்த பழக்க வழக்கத்தினால் இன்னென்ன நோய்கள் எல்லாம் வருவதாக சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாற்று ஆய்வை இன்னார் செய்திருக்கிறார் இல்லைங்கிறாரு. அவங்க வர்றது வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லாம எந்த ப்ரூஃபும் இல்லாம எந்த பின்னணியும் இல்லாம எல்லாம் இந்த விஷயத்தை வைக்கல. அவங்க தரப்பு சார்பு கருத்துக்கள் என்று வைக்கக்கூடியவைகள் எல்லாம் ஆணித்தரமாக இப்பதான் நினைச்சுக்கிட்டு வைக்கிறாங்க இந்த கருத்துக்களை எல்லாம். அப்ப இதற்கும் பதிலாக சில ஆய்வுகளை செய்து தெளிவான தகவல்களும் உலகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் சில நேரங்கள்ல இன்னும் பொதுவாக பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்துக்கள்ல உள்ளவங்கள்ட்ட ஒரு சில அடிப்படையில கூட இருந்துட்டு போறாங்களே என்று எண்ணத்தில் இருந்தால் கூட இது எந்த அளவுக்கு பாரதூரமானது. சிகரெட்டு குடிச்சு வீடு குடிச்சு இன்ன பிற புகையிலை பொருட்களை பயன்படுத்தி இதனால ஏற்படக்கூடிய அது நிறைய பேர் செய்யறாங்க உலகத்துல. இப்ப உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 600 கோடியில ஏறத்தாழ 250 கோடிக்கும் அதிகமானவர்கள் போய்க்கிறார்கள். அப்ப அதனால அதை சார்ந்த பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி உள்ள கேசுகள் அந்த ஓரினை சேர்க்க கேசுகளாக உலகத்தில் உள்ள மக்கள்ல எத்தனை விகிதாச்சாரம் இருக்கிறான்னு வரைக்கும் சொல்லல. ஐரோப்பிய நாடுகள்ல அமெரிக்க நாடுகள்ல எல்லாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா நெதர்லாந்துல அவன் தான் முதல்ல உலகத்திலே வந்து ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம்ங்கிறத நெதர்லாந்துக்காரன். இப்ப திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் அங்க என்ன நடந்திருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடிய பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்த ஒரு குழு ஆய்வு செய்துவிட்டு அவர்களை எல்லாம் அவர்களுடைய மனநிலையை பரிசோதித்து விட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண இயற்கையாக அல்லாஹ் படைச்ச மாதிரி ஆணும் பெண்ணுமா குடும்பங்களோடு குடும்பம் நடத்துகிறவர்களையும் அவங்கள ஒரு 3000 பேரை சோதிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இருந்துக்கிறாங்கல்ல இவங்களை எல்லாரையும் தேர்வு செஞ்சு சோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். இப்படி சோதனை செய்து பார்த்ததுல அவங்கள 90% பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 90% பேர் மனநிலை பாதிக்கப்பட்டே இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத விட சாதாரணமா வந்துட்டு மனநிலையில இப்ப உள்ள காலத்துல மனநிலை பாதிப்பு அப்படிங்கறது எல்லாம் ஒரு பெரிய விஷயங்கிறது அளவுக்கு ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ், பிரஷர், மன அழுத்தம் இவைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு காலகட்டத்தில் யாராவது சைக்கியாட்ரிக் டாக்டரை பாக்குறதுக்காண்டி வெளியே போயிட்டா ஊர்ல குசூசன் திருக்கு பிடிச்சிருச்சு போல தெரியுது, திருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிடுவான். இப்ப என்ன விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஸ்கேன் யுவர் பிரைன். இப்ப இந்த காலத்துல வந்து எல்லாரும் ஏன்டா அன்னைக்கு உள்ள லெவலும் இன்னைக்கு உள்ள லெவலும் வேற வேற. என்ன அப்படின்னா அன்னைக்கு வேலை செய்யறது அப்படின்னா விவசாயம் பண்ணணும், உடலால உழைக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு பொருளை தூக்கி வைக்கணும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நடக்கணும், இப்படிங்கறதும் வேலை. அப்ப உடல் வேலை செஞ்சு அந்த உடல் செய்யற வேலையில அதை எடுத்து எங்க வைக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இப்ப உடல் எங்க வேலை செய்யுது? உடல் காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரை வேலைன்னு சொல்லிட்டு ஏசி ரூம்ல சுத்துறது கூட வசதியா வீல் வச்ச சேர்ல உடம்பு உட்கார்ந்து இருக்கு. வேலையை செய்யுது, மூளையில செய்யுது. அப்ப அதனால நிறைய பிரச்சனைகள் மூளைக்கு தான் வரும். வேலை எது அதிகமா செய்யுதோ அதுதான் பிரச்சனை வரும்.
அப்ப மூளை தான் மனுஷனுக்கு இப்ப நிறைய வேலை செய்யுது. அதனால மனிதன் மூளை ரீதியிலான மனோ ரீதியிலான அழுத்தங்களுக்கு உள்ளாகிறான், மன ரீதியிலான இறுக்கங்களுக்கு உள்ளாகிறான், பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றான், மனம் பிரச்சனைக்கு உள்ளாகிறது. இதுல அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இயற்கையான விஷயங்களையே மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நின்று உள்ளதுன்னு சொல்லி காட்டுறான். ஒரு ஆணையும் பெண்ணையும் ஜோடி சேர்த்து வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்று உள்ளது. அதுல இருந்து ஏற்படுகிறத அந்த உணர்வு அத்தத்தம் ராமா, அதுல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு உவப்பும் இணைப்பு, ஒருவருக்கொருவர் கருணை கொள்ளக்கூடிய அந்த பாங்கு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கான அத்தாட்சிகளில் நின்று உள்ளது. ஒரு ஆணு சேர்ந்து இருந்தாண்டா இது கிடைக்குமா? அவனுக்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயமா என்பதை கூட அடிப்படையில் யோசனை செஞ்சு பார்க்காம ஒரு ஆரம்ப நிலையிலிருந்தே மனநோய்க்கு ஆளாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இந்த மாதிரி உள்ளதுக்கு போறதெல்லாம். ஏன் என்று சொன்னால் இந்த விஷயம் சம்பந்தமாக லண்டன்ல இங்கிலாந்துல உள்ள அங்கதான் நிறைய இருக்கு. அவங்கதான் ஆராய்ச்சியும் பண்ணி நம்மளுக்கு சொல்றாங்க. ஏன்னா நம்ம சொன்னோம்னா எதுக்குறவன் சொல்றான்னு சொல்லிடுவான்ல. நம்ம ஆதாரம் ஏன் அங்கிருந்து சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னா அவன் நாடுகள்ல தானே நிறைய இதெல்லாம் சட்டப்படி சரி நாக்கி வச்சிருக்கான். நாட்டுல திருமணம் சொல்றாங்க, சொல்ல முடியுமா? இத திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இயலுமா? கல்யாணம் மேரேஜ் சொல்ல இயலுமா? மேரேஜ் என்று காலங்காலமா எதுக்கு பேர் வச்சிருந்தா? ஒரு ஆணும் எந்த ஒரு இருவர் இணைவதன் மூலமாக இனப்பெருக்கம் ஏற்படுகிறது. அதான் நாங்க மேரேஜுக்கு டெபினேஷன். மேரேஜுக்கு விளக்கம் என்ன? ரெண்டு பேரும் சேர்றதன் மூலமாக இனப்பெருக்கம் ஏற்படணும். அப்ப இனப்பெருக்கம் ஏற்படாத ஒரு சேர்க்கையின் மூலமா எப்படி மேரேஜ் சொல்ல இயலும்? அதெல்லாம் சட்டப்பூர்வமாக்கி வச்சிருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சிலர் என்ன காரணம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு பாரம்பரியமா ஜெனட்டிக் பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு மூளை பதிவாக கூட இது இருக்கலாம், அவங்களுடைய மரபணுக்களிலே சேர்ந்த விஷயமாக கூட இருக்கலாம் என்பதனை கருத்தாக தெரிவிச்சாங்க. இது அப்படிப்பட்டதான் எங்களால மாற்றவே இயலாது என்று சொல்லி புடாபெஸ்ட்ல யூரோப்ல போராடினவர்கள் எல்லாம் இதே கோரிக்கையாக வச்சாங்க. இது எங்களுடைய மரபணுக்களோடு சம்பந்தப்பட்ட ஜெனட்டிக் எங்களுக்கு பாரம்பரியமா வர்றது, இது எந்த காரணத்தை கொண்டு மாற்ற இயலாது, சுபாவத்தோட ஒன்றின விஷயம், நாங்க சொன்னாலும் மறைஞ்சு செய்துக்கிட்டே இருப்பதனால சட்டப்பூர்வமாக்குங்க என்று கோரிக்கைகள் எல்லாம் வைத்தாங்க. இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஆய்வு செய்து விட்டு இந்த கோரிக்கைகளை எல்லாம் அவங்க வெறுமனே ஏத்துக்கறல, இவங்களை எல்லாம் பரிசோதித்து அதனுடைய முடிவுகளை அரசுக்கு தருமாறு அந்த நாட்டு அரசாங்கம் அறிவிச்சிச்சு. பரிசோதித்து பார்த்து விட்டு அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இது ஜெனட்டிக் இல்ல, இது மரபணுக்களோடு அவங்களுடைய குணநலன்களோடு பாரம்பரியத்தோடு இணைந்த ஒரு பழக்க வழக்கமே இல்லை, இதோட சம்பந்தமே கிடையாது என்று தீர்க்கமான ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த அளவிற்கு ஒரு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு அதை நியாயப்படுத்தவும் முயல்கிறார்கள். அப்படிங்கறதுதான் பொறுத்துக்கிற முடியாத நியாயவான்களாக உலகத்தில் ஒழுக்க நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்களால, உலகம் சுகாதாரமான இடமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால பொறுத்துக் கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இதுல ஈடுபடக்கூடிய காரணத்தினால் இப்ப ஐரோப்பாவில் WHO உலக சுகாதார நிறுவனத்திற்கு கீழே, உலக சுகாதார நிறுவனத்திற்கு கீழே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்களா, அதற்கு கீழே அதனுடைய ஒரு பிரிவாக ஒரு துறை செயல்படுகிறது, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன், நோய் தடுப்புத்துறை செயல்படுகிறது. வியாதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தடுப்புகளுக்கான ஒரு துறையாக WHO இருந்து வச்சு நடத்துறாங்க. இந்த துறை முதல்ல அவங்க இவங்களான்னு பார்க்கல, ஈட்ஸ் நோய் HIV சொல்லுதுல, உடம்புல HIV என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே படைத்து வச்சிருக்கான். எதிர்ப்பு சக்தி நமக்கு இயற்கையாகவே இருக்கிறது. எந்த நோய் வந்தாலும் அந்த நோய்கள் எல்லாம், காய்ச்சல் வருது அப்படின்னு சொன்னா காய்ச்சல் ஒரு நோய் இல்லை, காய்ச்சல் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோளாறை வெளியில் சொல்லக்கூடிய, வெளியே காட்டக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். இத போய் நம்ம சோதனை பண்ணோம்னா மருத்துவராக இருக்கிறார்கள் அந்த காலத்துல ஒண்ணும் இல்லாம கையெல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு என்ன குறைன்னு தெளிவா சொல்றோம் இருந்தான். இப்ப நம்ம போன உடனே யூரின் எடுங்கிறான், நீ என்னென்னமோலாம் ரத்தம் எடுத்து கொடுங்கறான், இல்லாத சோதனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன செஞ்சு நம்மகிட்ட கேட்கறான். திருப்பி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு என்ன செஞ்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இவ்வளவு சோதனை பண்ண, சோதனை பண்ணி கண்டுபிடிக்க ஏல்ல. இப்ப போய் சொன்னோம்னா என்ன செய்வான், உடம்புல உள்ள சூடா இருக்கிறதுக்குள்ள மருந்தை தந்து அனுப்பி விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி காய்ச்சல் குளிர் நடுக்குது, உடம்புல ஒரு மாதிரி பெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன அதுக்காண்டி பெயின் கில்லர் மருந்து வகைகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. 2 ஊசியை போட்டு விட்டு நம்ம ஆள் போனது அவர்கிட்ட காய்ச்சலுக்கு இன்னைக்கு போனா நாளைக்கு தேவையா போயிடும், உள்ளதை அமுக்கிட்டான் தெரியாது உனக்கு. அப்ப இதுல கூட நம்ம சில விஷயங்கள் அப்படி சேர்த்து பழகிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா நாம இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சிலதுக்கெல்லாம் ஆரம்ப கட்டத்துல உடனே நம்ம வீட்டுல இந்த கைப்பக்குவம் செஞ்சுக்கிற பழக்க வழக்கம் இருந்துச்சு. அது ஒரு நாள் பொறுத்து தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொன்னா தெளிவா அவங்க அலோபதிக் சிஸ்டமே சொல்லுது தலைவலி வர்றதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தூக்கமின்மை, ஓய்வின்மை, ரெண்டுக்கும் தான் தலைவலி வரும். பென்ஷன் ஆயிட்டா சில பேருக்கு வரும், ஸ்பெஷல் கேஸ். பொதுவான கேஸ்ல தூக்கம் இல்லைண்டா ஓய்வு இல்லைண்டா தூங்குன்னு சொல்ற அந்த சிம்டம்ஸ் தலைவலி.
இதுக்கு போய் 2 மாத்திரை ஓடுறான். சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த வலி போக்கி மாத்திரைகள்ல, பெயின் கில்லர் மாத்திரைகள்ல ரொம்ப சேஃபான மாத்திரை இன்று மருத்துவ நிறுவனங்களால எல்லாம் மார்க் பண்ணப்பட்டிருக்கிறது பெனடால். பெனடால்ல ஒரு மாத்திரை போட்டியிருந்தாலே அது கிட்னியில ஏற்படுத்தக்கூடிய கழிவுகளை போக்குவதற்கு 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணுமா. ஒரு மாத்திரை போட்டா அது ஏற்படுத்தக்கூடியதுக்கு தினசரி இவ்வளவு கட்டுக்கட்டா வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மாறி போறதுக்கு முன்னால ஆங்கில மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவம் நம்ம சிறந்த மருத்துவம். எதுக்கு சிறந்த மருத்துவம் சொன்னா, இப்ப நவீன காலத்துல நம்ம உடம்பை பரிசோதிச்சு இன்னும் இருக்கு இன்னும் இல்லைன்னு சொல்றதுக்கு சிறந்த மருத்துவம். அதனுடைய மருந்துகள் நெகட்டிவ் பாயிண்ட்ல இருந்தா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மருந்துகள் இப்ப நம்ம சொன்னோமே, உடம்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே வைத்திருக்கிறான். அந்த எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டாலே சில நேரங்கள்ல நம்முடைய உடம்புக்கு ஒரு புதுவையான வைரஸ் வருது. அந்த வைரஸ் உடலுக்குள்ள வந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா ஏற்பாட்டையும் இயற்கையாகவே வச்சிருக்கான். வந்த உடனே அது அதனுடைய தாக்குதலை நேர தொடுக்க முடியாது. உடம்புல ஒரு ஆரோக்கியமான உடம்புல அந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு பாக்டீரியாக்கள் இருந்துச்சுன்னா எதிர்த்து அழிச்சிடும், முடிஞ்சு அவ்வளவுதான். அந்த பாக்டீரியாக்களுடைய வீரியம் குறைந்திருந்தது என்று சொன்னால் புதிதாக சேர்கின்ற வைரஸ் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஆளிடம் இருந்தும் ஒவ்வொரு நம்ம பழகக்கூடிய பழக்கங்கள் இருந்து ஏராளமான பொருட்கள் நம்ம உடம்புக்கு சேருது. இப்படி சேரக்கூடிய இந்த வைரஸ்கள்ல எதிர்ப்பு தாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வீரியம் இழந்து போச்சு அப்படின்னு சொன்னா வர்றது ஈஸியா தாக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. இப்ப என்ன செய்யணும் சொன்னா அந்த எதிர்ப்பை வளர்க்கணும். ஆனா ஆங்கில மருத்துவம் எந்த ஒரு மைய புள்ளியில அமைக்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த வந்துச்ச ஒரு வைரஸ் அதை கொல்றது. எதிர்ப்பை வளர்க்காமல் சேர்ந்திருக்கிற புதுவையான வைரஸ் எது என்பதை கண்டறிந்து அதை கொல்லுவது. அப்ப கொல்றதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்து கொல்ற மருந்து போய் உடம்புல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு புது வகையான வைரஸை எதிர்ப்பதற்கு வேறு வேறு வகையான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 வகையான பாக்டீரியாக்கள் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 2 வகை அந்த பூச்சிக்கொல்லி போய் கொன்றும். அப்ப இதனுடைய பக்க விளைவு ஏற்படும். இதெல்லாம் ஏன் சொல்றது அப்படின்னா, நாம என்னமாவது இப்படி புதுசா வந்த உடனே இதுக்கு முன்னால செய்வாங்களே ஊர்ல நல்ல அழகான ஊர் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப போன உடனே இது ஒண்ண உடனே 100 mg 300 அந்த காலம் 100 கொடுத்தாலே பெருசுன்னு சொல்லுவான். 500 mg 1000 mg இந்த தடுப்பு மருந்து கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி மருந்துகளை எல்லாம் அவ்வளவு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல இதுக்கெல்லாம் ஒரே அடியா வேப்பஞ்சாறு எடுத்து கொடுப்பாங்க. இவ்வளவு வேப்பஞ்சாறு குடிச்சா என்ன போகும், அதனால எந்த பக்க விளைவும் இல்லை. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இங்கெல்லாம் நம்ம மருந்து அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க என்ன செய்யறாங்க, உடனே இந்த தடுப்பு மருந்துகளை 1000 mg 2000 mg இப்படி எழுதி கொடுத்து நம்மளுடைய உடல்நிலைகளே பாதிப்பு. இப்ப இந்த எய்ட்ஸ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கான நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும், ஒண்ணுமே இருக்காது. அப்ப இதை உருவாக்குவது இப்படி அழிவதற்கான காரணங்களில மேஜர் காரணமா என்ன இருக்கிறது,
என்பதனை வந்து இந்த WHO கீழே உள்ள சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன்ல இருந்து ஆய்வு செய்து விட்டு சொல்றாங்க. 100 பேரா நாங்க செஞ்ச ஆய்வுல 80 பேர் 80% 80% பேரு ஓரின சேர்க்கையாளர்கள். அதனாலதான் வந்திருக்குங்க. 80 எய்ட்ஸை ஒழிக்கணும் என்னவோ சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்கொண்டு தகவலை என்ன தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட 2004 வாக்குல செய்யப்பட்ட சோதனைகளில இந்த சிலருக்கு வந்துகிட்டு சிலர் இப்ப கேட்கறான், நாங்க லீகலா இப்படி போவோம், சட்டப்படி நாங்க நாங்க போயிடுறோம் சொல்லிட்டு சிலர் கேட்கறான். இன்னும் சிலர் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த பழக்கத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் நார்மலா வாழ்வான், எல்லாத்திலையும் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பழக்கம் அவன்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி பழக்கத்திற்கு உட்பட்டவர்களால் தான் அவர்களுடைய பெண்கள் குழந்தைகளுக்கு பரவுகிறது. இப்படி உள்ள மறைக்கிறவனாலதான் வருது. இது 90% கேஸ்ல எப்படி தங்குறான். ஒரு குடும்பத்தில் திடீர்னு வந்தது எப்படி பெண்களுக்கு எப்படி பரவுகிறது என்று சொன்னால், இந்த பழக்கம் இதுதான் உருவாகின்ற இடமே என்பதனை அறுதியிட்டு இந்த ஆய்வு முதல்ல சொல்லுவாங்க. சொன்னா ஏத்து பேசுவான், என்ன ஏத்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, லேடிஸ்க்கு வரலையா, குழந்தைங்களுக்கு வரலையா, அவங்க எல்லாம் எங்களை மாதிரி செயல்ல ஈடுபட்டா வர்றாங்க, ஈடுபடுறவங்களுக்கும் வருது, ஈடுபடாதவங்களுக்கும் வருது. இது ஒரு சாதாரண வியாதி, இதெல்லாம் இதுல ஈடுபடக்கூடாதுங்கிறது காரணமா சொல்லக்கூடாது என்று எடுத்து பேசுவான். அழகான ஆர்கியூமெண்ட் வைப்பான். அப்படின்னு சொன்னா இந்த ஆய்வுகளை நம்ம சொல்லணும். இந்த ஆய்வுகளுடைய முடிவுல அரசாங்கத்துக்கு தெரியாம இல்ல, ஓட்டு பொறுக்கிய ஒரு 2000-3000 ஓட்டுக்கு இந்த அலைச்சாலையலாம். அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஒன்னும் தெரியாம இல்ல. நான் இப்ப சொன்ன தனியார் டிவியில வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுல இந்தியாவுல ஒரு பெரிய முக்கியமான மூத்த அரசியல்வாதியை கூப்பிட்டு கேட்கறாங்க. கூப்பிட்டு கேட்டோன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதை அந்த பழக்கத்தை அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க சொன்னா ஒன்னும் தப்பு இல்ல. இத வந்து சட்டம் உங்க கருத்து என்ன, உங்க கருத்து என்ன கேட்டா கருத்து சொல்லவே மாட்டேங்கிறாரு. கடைசியில நீங்க வலியுறுத்தி உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களுக்குள்ள அந்த பழக்கத்தை வளர்ச்சிக்கிட்டாங்கடா, அதனால தப்பு இல்ல. இத நல்ல பழக்கமா சட்டமாக்கி நாட்டில் விடணும் சொல்றதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உங்க வீட்டுல உள்ள பிள்ளைய குட்டிகளை எல்லாரையும் அவங்க சொந்தம் அந்த பழக்கம் வச்சுக்கிட்டு விட்டுரு, அவங்க இருந்தா ஆரம்பிக்கணும், தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தன் குடும்பத்திலிருந்து தொடங்கணும். இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாக்குறான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பரவுவதற்கும் கூட அடிப்படையாக கிருமிகள் எங்கிருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி உள்ள ஆட்களிடமிருந்து தான் உருவாகின்றது அப்படிங்கறத வந்து கண்டறிந்திருக்க. குழந்தைகளுக்கும் கூட இந்த மாதிரி யூரோப்ல எல்லாம், அமெரிக்காவில எல்லாம், தென் அமெரிக்காவில எல்லாம் சிறுவர்களை இது போன்றவர்கள் வந்து நிறைய குற்றங்களுக்கு ஆட்படுத்துகிறார்கள். சிறுவர்களை டார்கெட் பண்ற கண்டுபிடிச்சு வெளிப்படையான தகவல் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பழக்கங்களுக்கு ஆட்பட்டவர்கள் இல்ல, இது இப்படி பழகிட்டான்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனுஷனுக்கு அவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த மூளை என்பது, பகுத்தறிவு என்பது, அந்த பகுத்தறிவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதா இருக்கணும். கேவலங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதா ஒன்றாக மனிதன் மாற்றக்கூடாது. மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இச்சை உணர்வை ஒரு அழகான உணர்வாக ஏன் ஆக்கி வச்சிருக்கிறான்? இத வந்து ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நிலைக்கு சில உறவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், நம்ம இப்ப உள்ள காலகட்டத்தில் ரொம்ப சிந்திச்சு செயல்படுற ஆளுக்கு இந்த விஷயத்துல, காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரெக்டா இருப்போம். திருமணம் பண்ணிட்டான், என்ன யோசிப்பான் அப்படின்னு கேட்டா, ஒரு குழந்தைய பத்து அந்த குழந்தைய வளர்த்து அவனோட இனி எல்லா காரியம் செஞ்சு அந்த பிள்ளையோட இனி எல்லாம் பண்ணி ஒரு பெருசா போய் இவ்வளவு செய்யறதுக்கு வேறு வகையான வழியில என்னுடைய இந்த இச்சையை தீர்த்துட்டு போயிருவனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிப்பான் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டுப்பாடுகளை போடுறான். இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருந்தால் தான் மனிதன் இருப்பான். அந்த மாதிரி மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் இல்லாத அளவிற்கு, அவன் ரொம்ப விரும்பாத அளவுக்கு இந்த உறவு, காம உறவுங்கிறது இருந்திருக்கும் என்று சொன்னால், இந்த 600 கோடி பேர்லாம் உலகத்தில் வந்திருக்கும் நினைக்கிறீங்க? குழந்தை பெற்று அதை வளர்த்து அதோட மாரடிக்கிற கஷ்டத்தை எண்ணி பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பெரிய ஜனத்தொகை இந்த உலகத்தில் இருக்குமா? எதனால வந்துச்சு? அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய, அதனாலதான் இவ்வளவு வந்திருக்கு. அதைத்தான் நம்ம ஒத்துக்கிட்டான் ஆகணும் எல்லாரும். இதை வந்துகிட்டு தவறாக பயன்படுத்துவதில்லை, தடைகள் போடக்கூடாது என்பது இன்றைய காலகட்டத்தில் பௌத்தறிவு பேசுறாங்க. பௌத்தறிவு எதை பேசுறான்? இப்ப தாண்டி இப்ப என்னவெல்லாம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் சட்டம் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, மும்பைல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பதிவு செய்யப்பட்டவர்கள் வந்து சிவப்பு உலகு பதிவு சொல்லிட்டு உபச்சாரம் பண்ணிட்டு போகலாம். இது வந்து அறிவிக்கப்பட்டு வச்சிருந்தது. இப்ப என்ன செய்ய போறாங்க அடுத்தாப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இவன் மட்டும் யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு இந்த கேடு கட்டதுக்கு சட்டம். ஒரு ஆணும் பெண்ணு அவங்க விரும்பின ஆட்களோட போய்க்கலாம்ங்கிறதுக்கு என்னடா தடை அப்படின்னு மேலை நாட்டிலாம் வந்துருச்சு. எப்படி அங்க எல்லாம் விரும்பி 2 பேர் விரும்பி அவங்க இந்த காரியத்தை செஞ்சுக்கிறது அரசாங்கத்தின் அடிப்படையில் தவறே இல்லை. ஐரோப்பாவில், அமெரிக்காவில், தென் அமெரிக்கா கண்டங்களில எல்லாம் 2 பேர் விரும்பி இந்த காரியத்தை செய்து கொள்வது தவறே கிடையாது.
அப்படின்னு வந்து நீண்ட காலமாச்சு. இப்ப அதை நோக்கித்தான் நாங்க கலாச்சாரத்தின் உச்சாணி கும்பல இருக்கிறோம். எங்களுடைய கலாச்சாரம் என்பது 6000 ஆண்டுகளுக்கு பழமையான கலாச்சாரம் என்றெல்லாம் நாங்க மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்திய திருநாட்டில இருந்தும் கூட இந்த கலாச்சாரம் தான் இப்ப பரம்பி வருது. என்ன இதனுடைய விளைவை என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மீடியாக்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு, மீடியாக்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது சின்ன பாதிப்பு இல்ல. பெரும் பெரும் பதிவுகளை ரொம்ப சுலபமா செஞ்சுட்டு போயிடுறாங்க. சினிமா மாதிரி உள்ளதுலாம் அவன் படம் எடுக்கிறான், தோஸ்தானான்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க இந்தியில. அதுல கடைசியில என்னவா அப்படின்னு கேட்டா, எல்லாரும் போய் இதா பார்த்தான். கடைசியில என்னவா அப்படின்னு கேட்டா, வெளிப்படையா 2 ஆம்பளை காதலிக்கிறான். அவங்க பார்க்கல, சொன்ன விஷயம் தான், யாராவது பார்த்த ஆளுக்கு இருந்தா உங்களுக்கு தெரியும். வெளிப்படையா 2 ஆம்பளை காதலிக்கிறானா, டூயட் எல்லாம் பாடுறானா படத்தை. இத ஒரு நல்ல விஷயமா காட்டினா அப்படின்னு சொன்னா, புதுசா பார்க்கக்கூடியவர்களுடைய உள்ளங்கள்ல என்ன ஏற்படும், பார்க்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களில என்ன ஏற்படும், இதை பத்தி ஒன்னும் விவரங்கள்லாம் தெரியாத இளம் வயதினர்கள் இளைஞர்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்று சொன்னால், ஏண்டா நம்ம பேசுறதை விட, நம்ம சொல்றதை விட, நம்ம குரானை ஓதி காட்டுறதை விட, எல்லாத்தையும் விட விசுவல் ஆக்கப்பட்ட பட காட்சியாக்கப்பட்ட பதிவுகள் மைண்ட்ல போத சீக்கிரமா நின்றும். அது மாறவும் மாறாது. அந்த மாதிரி பதிவுகளால எல்லாம் அவங்களுடைய உள்ளங்களில் வலுவாக நின்று போகிறது. அப்ப இந்த எய்ட்ஸ் நோய்க்கான 90 முழு காரணமும் இந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கம் தான். இந்த கிருமிகளை சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியினுடைய இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி பிரிவு தலைவர் ஒரு ஆய்வுல ஈடுபடுறாரு. இந்த HIV இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான எதிர்ப்பு செய்திகளையும் அழிக்கக்கூடிய அந்த கிருமிகளை எங்கிருந்து உருவாகிறது என்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட அமெரிக்க பகுதிகளிலே கொஞ்ச நாளைக்கு முன்னால இப்ப அழிச்சிட்டாங்க. ஏன் அழிச்சிங்கன்னு தெரியல, அவனையும் விட்டுருக்கணும்ல. ஹிப்பிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் தெரிஞ்சாங்க. இவங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வீட்டை விட்டு வெளியே வந்து குளிக்கிறது இல்ல, ஒண்ணும் செய்யறது இல்ல, கிடைக்கிறப்ப சாப்பிடுறது, கிடைக்காத போறது, இப்படி திடீர ஒரு கோஷ்டி வந்துட்டு உருவாகி வந்துருச்சு. இவங்களுக்கு பேர் ஹிப்பிகள். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பெரும்பாலும் ஆண்கள் இப்படி கிளம்புவாங்க. இவங்க ஆணும் ஆணுமாக சேரக்கூடிய இந்த உறவை வைத்திருந்த காரணத்தினால்தான் இந்த மாதிரி வருஷக்கணக்கில் குளிக்க மாட்டான்ல, வருஷ கணக்கில் குளிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சுத்தம் ஒரு வழிமுறை ஒண்ணுமே தெரியாது. என்ன நோய் வந்தாலும் கவனிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு கிடைக்கிறத சாப்பிடுவான், கிடைக்கிறத அனுபவிப்பான், இப்படி கிடைக்கிற இடத்துல படுப்பான், இப்படி வாழ்வாங்கிற மாதிரி உள்ள இருந்த ஆட்களிடம் இருந்துதான் தோன்றியது. இது தோன்றிய அப்போ எங்க இருந்து தோன்றுச்சு, ஓரின சேர்க்கைங்கிற அந்த அடிப்படையில் இருந்தான் தோன்றியது. இனி இப்படி அதுல ஒருத்தர் எங்கேயாவது வெளியில பழக்கம் இருந்துன்னு சொன்னா இப்படி மனிதர்களுக்கு பரவியதுதான் என்று தோன்றிய இடத்தையும் அவர் ஆய்வு செய்து வந்துகிட்டு இதனுடைய காரணத்தை சொல்றாரு. அதே மாதிரி மேலை நாடுகள்ல நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவோம், மஞ்சள் காமாலை வந்துச்சுண்டா, அதுல ஹெப்படைட்டிஸ் B-C என்று 2 வகை வச்சிருக்காங்க. அதுல ஒரு வகை ரொம்ப கொடிய வகை. மஞ்சள் காமாலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த மஞ்சள் காமாலைக்கான காரணம் நம்ம ஊர்ல சூடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐரோப்பாவில் என்ன சூடு, அங்க என்ன சூடா வருது, சூடு என்று சொல்லக்கூடிய அதிகமான காலகட்டத்திலையும் கூட இங்க ஜனவரி மார்ச்ல இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் சூடு. அப்ப அந்த சூடுல அங்க உள்ள ஆட்களுக்கு ஏன் வந்துருது, ஏன் இந்த நோய் சமீபத்தில் வருகிறது என்று சோதனை செய்து பார்த்ததிலே 75% அதிகமானவர்களுக்கு ஓரின சேர்க்கை பழக்கமுள்ளவர்களுக்கு தான் அந்த நோய் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, மஞ்சள் காமாலைங்கிற நோய். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அதே மாதிரி புது வகையான MRSA ஒரு புது வகையான வைரஸ் ஒரு சிலர் உடலில் காணப்பட்டது. அது சோதனை செய்து பார்த்தபோது அவர்கள் எல்லாம் ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஐரோப்பாவில, வட அமெரிக்காவில, தென் அமெரிக்காவில, ஆஸ்திரேலியாவில இந்த 4 இடத்துலையும் ஒரு ஆய்வு நடத்தப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, தற்கொலை செய்து கொள்கிறவர்களில் செய்து கொள்ளக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு முதல்ல அதுக்கு ஸ்ட்ரெஸ் காரணம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிறைய பேர் பேர்ட்ட விட்டு நிறைய பணம் வாங்கி செலவழிச்சுட்டு போன காரணம். அதுக்கு இணையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நிறைய பேர் நிறைய கடன்லாம் வாங்கி வச்சு ஒன்னும் கழிக்க இயலாது. ஏண்டா அவங்க சொல்லிக்குவாங்கல்ல, அமெரிக்காவில எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முன்னாள் எல்லாம் பேசிக்கிடுவாங்க. ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஒவ்வொரு ஆளும் 50 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிடுவாங்கல்ல. அவ்வளவு ஒரு பிச்சைக்கார பையன்
அவ்வளவு அது பெருமையா பேசுவான். 50 கிரெடிட் கார்டு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு வச்சிருந்தாலே கடன் வாங்க முடியாம அவன் மண்டையை முட்டிக்கு நிக்கிறான். 50 அட்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறான்? அதனாலதானே பிரபலம் தூட்டின பிரபலங்கள்லாம் 200 மில்லியன் லோனு 800 மில்லியன் லோனுங்கிறான் டாலர்ல. பாக்குறோமா இல்லையா? நம்ம நேர அந்த அளவுக்கு தான் அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சோதனைகளை செய்துவிட்டு தற்கொலைக்கான ஒரு காரணம் பேட் டெபிட், இன்னொரு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவங்க இந்த கே செட்டப் ஓரின சேர்க்கையை சரிகண்டு அந்த முறையில வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பருவத்தை எட்டியதற்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்துல வெறுமதான் இருக்கு. யோசிப்பான்ல மனுஷன் ஏன் பிள்ளைய பெத்துக்கிறான்? இவ்வளவு உலகத்துல இத்தனை கோடி லட்சக்கணக்கான பேரும் குழந்தை பெத்துக்கிட்டவன் எல்லாம் என்ன பைத்தியக்காரனா? அறிவோட்டவன் இவன் ஒரு 100% பேர் தான் அறிவு உள்ளவனா? ஏன் பெத்துக்கிறான்? தன்னுடைய வயதான காலத்தில தன்னுக்கு ஆதரவாக இருப்பதற்காக பிள்ளைகள், ஒரு குடும்பம், ஒரு அமைப்பு என்று இருந்தால் தான் நம்ம வயசா போய் இருந்தோம்டா இருக்கிற காலத்துல அங்க விளையாடுறதுக்கு, பார்ப்பதற்கு, கவனிப்பதற்கு என்று பேர குழந்தைகள் இப்படி வந்து ஒரு குடும்ப அமைப்பு, ஒரு விரிவான குடும்பம் ஏற்பட்டாதான் மனிதனுடைய உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கு. இது இல்லாம வந்து 2 பேரும் எவ்வளவு நாளைக்கு ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருப்பான்? இதுலயும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நெதர்லாந்துல வந்து ஆம்ஸ்டர்டாம்ல உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஓரின சேர்க்கை திருமண ரத்துக்கு சட்டம் டிராப்ட் பண்றோம். விளக்குமாறு ரொம்ப தேவையான விஷயம்ல இப்ப அதுக்கு சட்டம் டிராப்ட் பண்றோம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவங்க நாகரீகம், கலாச்சாரம், தேர்ச்சி பெற்ற கலாச்சாரம் இப்படிங்கிற விஷயம் எல்லாம் இவ்வளவு ஒரு கேவலமான நிறைய எட்டி விட்டது அப்படின்னு பார்த்தா, இந்த இவ்வளவு தற்கொலைகளும் நடப்பதற்கு பொருளாதார பிரச்சனைக்கு அடுத்தபடியான காரணமாக மன ரீதியிலான பாதிப்புக்கு உட்படுபவர்கள் இந்த மாதிரி இதை சரின்னு பேசிக்க தெரிகிற ஆள்க அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு புள்ளிவர. அப்ப இவ்வளவு வியாதிகளும் இவ்வளவு நோய்களும், அதேவாறு இந்த பன்றியினுடைய இறைச்சியை தின்பவர்களுக்கு அவங்களுடைய உடம்புல நாளடைவுல வந்து இப்ப அது பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான் பண்டிகையில பூரா மேலை நாடுகள்ல எல்லாம். இப்ப நம்ம அவன் சொன்னானே இவ்வளவு நாள், இல்ல நாங்க பண்ணையில வச்சு வளர்க்கிறோம், வெள்ளை கலர்ல உள்ள பண்ணி எங்களை மாதிரி கலர்ல உள்ளது, அதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உங்க நாட்டுல வந்துகிட்டு இந்த குப்பையில அவுத்து இருப்பீல, அதனாலதான் பிரச்சனை இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப பண்ணையில உள்ள பண்ணியத்தான் கொள்றான். ஏண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கு எதிர்ப்பு சக்தி ஆக்சியம். நம்ம ஊர்ல தானே வரணும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்தியாவுல பன்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரு வழியே தெரியும், எங்கெங்க எல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் தெரியும். சில பேர் இந்த திறந்த வழி பல்கலைக்கழகம் டாய்லெட் பயன்படுத்துறாங்கல்ல, அங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னால போய் பின்னால நிக்கி போய் விரட்டி விட்டுரும் ஆட்களை. இதெல்லாம் செய்துல அப்ப இந்தியாவில தானே வரணும். முதல்ல அவன் எப்படி வளர்க்கிறான்? அதை நெட்டு கட்டி அடைச்சு வச்சு அதுல அவ்வளவு பராமரிப்புகளும் செஞ்சு அவ்வளவு ஏற்பாடுகளும் பண்ணி வச்சு அதை வளர்க்கிறான். அவன் வளர்த்துக்கிறது வந்து பாதுகாப்பா தானே இருக்கணும். அதுக்கு சீக்கிரமா வருதான் வைரஸ், இதுக்கு வரலையா? அதைத்தான் திங்கிறான் அவன் காலகாலமா. அதை திங்கிறவனுடைய உடம்புல டேப் வாம்ங்கிற அழியாத புழு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருமா. ஒரு உடம்புல வந்து ஒரு வகையான புழுக்கள் ஃபார்ம் ஆகி அது சில காலத்துல தோல்ல எல்லாம் வந்து கருப்பு கருப்பா அங்கங்க தெரிய ஆரம்பிச்சுன்னு இந்த வகையான புழுக்கள் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த மாதிரி புழுக்கள் பெண்களும் சேர்றாங்களே அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுதான். அன்னிக்கறி சாப்பிடாட்டம் அவங்களுடைய உடம்புல ஏற்படுகின்றது என்று இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறவங்க தானே முடிவு செய்ய முடியும். ஆம்ஸ்டர்டாம்ல நெதர்லாந்துல உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியின் முடிவு வந்து இவங்களுக்கு இவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கிறதா வந்து சொல்லுது. அப்ப இவ்வளவையும் உலகத்துல வச்சுக்கிட்டு மனித குலத்துக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தங்கள் வசம் வைத்துக் கொண்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம நியாயமான விஷயங்களுக்கே வாங்கப்பா போராடும் சொன்னா வரமாட்டேங்கிறான் ஒருத்தர். இந்த கேவலத்துக்கு அவ்வளவு பேர் வர்றாங்க தெருவில் இறங்கி போராட. ஒருத்தன் தலையில் எழுதிருக்கான் ஐ ஆம் நாட் கே, ஐ ஆம் சப்போர்ட்டர். ஆமா பாட்டியமா இருப்பான் போல தெரியுது. கேடு கட்டவன் இப்படி வந்து இறங்கி இருக்கான் தெருவுல. இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு வந்து நாம முழு வீரியத்தோடு இறங்கணுமா இல்லையா? இதெல்லாம் எதிர்க்கிறது வந்து நம்ம எல்லாரும் மேலே உள்ள அநியாயமா நம்ம இதையெல்லாம் கண்டுகொண்டு சகித்துக் கொண்டு ஒரு சிரிப்புக்குரிய விஷயமா எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இவர்களே இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு போதுமானவர்கள். அந்த அளவுக்கு கேடுகள் இதுல இருக்கின்றது என்று நாம் உணர்ந்து கொள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலகத்துல தவறுகள் நடக்கிற போது அந்த தவறை பார்த்துக்கிட்டு அப்படி ஒருத்தன் சும்மா உட்கார்ந்துருக்கான்ல அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முறை ஒரு கூட்டத்தினர் கப்பல்ல பயணம் செய்வதற்காக வந்து தயாரா இருந்தாங்க. கப்பலுக்கு 2 மாடி, கீழ்த்தளமும் மேற்தளமும். அப்ப யாரு எந்த தளத்துல போடுறதுன்னு வந்து சீட்டு குலுக்கி போட்டு பேர் எடுத்துட்டாங்க. அது அப்ப மேல்தளம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கீழ்த்தளம் செகண்ட் கிளாஸ் எல்லாம் இல்லைன்னு வழங்குது. யார் மேல இருக்கிறது யார் கீழே இருக்குன்னு அவங்களுக்கு முடிவு செஞ்சு கப்பல் பயணமாகிவிட்டது. இப்ப தண்ணி டேங்கு மேல இருக்கு, தண்ணி எடுக்க மேல போய்கிட்டே இருக்கணும்.
இப்ப கீழே உள்ள ஆளுக்கு அடிக்கடி மேல தண்ணி எடுக்க போறது இது பண்றது, இப்படி போய்கிட்டு வர்றவங்க கீழே இருந்து பேசிக்கிறாங்க. இது மேல உள்ளவங்களுக்கு அவங்க சீட்டு தான் உளுந்து மேல இருக்கிறான், நம்ம பொழுது தண்ணியில போயில ஒரு மாதிரி நம்மள எல்லாம் இழிச்சவன் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்துக்கு போய் அடிக்கடி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு தான் இவ்வளவு தண்ணி கீழே இருக்க, படகுல ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி அள்ளி நம்ம மாட்டுக்கு வேண்டிய அளவு பயன்படுத்துவோம் என்று பேசிக் கொண்டார்கள் என்று சொன்னால், இப்ப மேல் தளத்தில் இருக்கிறவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விசில் ஆலோசனை. போய் அவன் கையை இறுக்கி பிடிச்ச அவனை நிப்பாட்டினா தானே அவன் தப்பிப்பான். அவனை போய் நிப்பாட்டினா அவன் தப்பிப்பான், இல்லைன்னா இவனும்ல சேர்ந்து முழுகிறவன்ல மூலி அழிஞ்சு போயிருவான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையை தடுப்பதில் எல்லோருக்கும் நாம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற அந்த அந்த வேகம் இருக்கணும். அப்பதான் நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது இந்த உலகத்துக்கே வேட்டு வைக்கக்கூடிய, இந்த உலகத்தை தாழ்த்தக்கூடிய ஒரு மாபாதக செயல், குடுஞ்செயல் இவ்வளவுங்கிறத நாம விளங்கி வைத்து இதற்கு எதிராக இலங்கை எப்படி ஒரு கூட்டம் இருந்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனத்துல இந்த செயலில் ஈடுபட்டவர்களுக்கே ஒரு நபி அனுப்பினான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அந்த மக்களிடத்துல, இந்த உலகத்துல அவங்கதான் இந்த இவங்களுக்கெல்லாம் தந்தைமார்கள், கண்டுபிடிச்ச ஆட்கள். அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத இந்த கீழ்த்தரமான செயலை செய்யறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களே, இதிலிருந்து விடுபட மாட்டீர்களா என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து கேட்டாங்க. கேட்டுட்டு இன்னும் சொல்றாங்க, ஏப்பா உங்களுக்கு தான் என்னுடைய பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்கள நீங்க திருமணம் செய்து வாழ மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதே கேள்வியை இப்பவும் கேட்கறான் பாருங்க. ஒரு கொள்கைக்காரங்கிறது கரெக்டா தெரியுது, அதே கேள்வியை இப்பவும் கேட்கறான். அவங்க கேட்ட அல்லாஹ் சொல்றது அப்படியே ரெக்கார்ட் பண்றான், அவனுக்கு தெரியாது குர்ஆன்ல இல்ல பேசுறவன் யாருக்கு. அவன் கேட்ட கேள்வியவே இவனும் கேட்கறான், எங்களுக்கு எது புரியும்னு உனக்கு தெரியாதா, எது பிடிக்கும் உனக்கு தெரியாதா என்று கேட்கறான். இவனும் அதே தான் கேட்கறான். நீங்க சொன்னோம்னா எங்களுக்கு பிடிச்சதை செய்வோம், எங்களுக்கு பிடிச்சதை நாங்க செய்வோம், உன நீ என்ன சொல்றதுன்னு கேட்கறான். அதே தான் அவனும் கேட்டான் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்படி சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில தண்டனை கொடுத்து அழிக்கப்பட்ட கூட்டங்களாக பல கூட்டங்களை சொல்லி காட்டுறான். பல மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு புயல் அடிச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிருக்கான், சிலருக்கு ஒரே ஒரு சப்தத்தை தான் போட்டு அந்த சத்தத்துல இருந்த இடம் இல்லாம கூலமாயி போயிட்டாங்கன்னு சொல்றான், சிலருக்கு வெள்ளப்புரளயம் ஏற்பட்டு அழித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், சிலரை பூகம்பத்தால் அழித்தோம் என்று சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் நார்மல் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குமே கொடுக்காத புதுவிதமான தண்டனைகளை கொடுத்தான். புதுவிதமான தண்டனை, வானத்தில் இருந்து சூடேற்றப்பட்ட கற்களை போட்டோம், அவங்க மேல கற்களை வானத்து பொம்பார்ட்மெண்ட் குண்டு வீச்சு வானத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்களை போட்டோம். கற்களை போட்டதோட மட்டும் இருக்கல, அவர்கள் வாழ்ந்த பூமி பகுதியை புரட்டி போட்டு விட்டோம். தோசையை புரட்டுற மாதிரி ரெண்டு பக்கத்துல இருந்து. இப்படி ஒரு தண்டனை உலகத்துல யாருக்குமே நடந்ததில்லை. பூமியை இப்படி புரட்டி போட்டு மேல இருந்து கல்லை போட்டு முதல்ல எல்லாரையும் கொண்டு ஒழிச்சிட்டு அவ்வளவு தீமையோட வாழ்ந்திருப்பான். அது அழிஞ்சாத்தான் தேவலைன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்துக்கு நன்மை செஞ்சிருக்கான். அழிச்சு கொண்டுட்டு இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரட்டி போட்டு அவன் இருந்த சூடே தெரியாமல் மாற்றி விட்டோம் என்று சொல்லி காட்டுறாங்க. அது ரொம்ப அதிகாரப்பூர்வமானதா ஆதாரமானதான் தெரியல. அவர்கள் வாழ்ந்த பகுதி இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில இப்ப டெட்சின்னு சொல்லுவாங்களே, சாக்கடல், இறந்த கடல் சொல்லுவாங்க, அந்த பகுதிதான் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. அது தெளிவான ஆதாரமா அந்த பகுதி தான், அதான் அவங்க வாழ்ந்த இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதி என்று. ஏண்டாவது சாத்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்காங்க. திருமறை குர்ஆனுடைய ஆதாரப்படி அவர்கள் இருவரும் சந்தித்தும் இருக்கிறாங்க. இந்த ஊரை அழிப்பதற்காக வந்த மலக்குகள் முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் போயிருக்காங்க. அவங்களை சந்தித்து விட்டு தான் இந்த ஊருக்கும் போயிருக்காங்க. எந்த அளவுக்கு கேடு கட்டவனா இருந்தாங்க அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்குறதுக்கு ஒரு ஆதாரத்தையும் சொல்லி காட்டுறான். மலக்குகளை அழிக்கிறதுக்காக அனுப்பும்போது அழகான மனிதர்கள் தோற்றத்திலே அனுப்பினான். அவன் கெட்ட எண்ணத்தோட மலக்குகளே நாடினாங்க. இந்த எண்ணத்தோட அவர்களே நாடினார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிட்டு ஒரு கொடுமையான முறையில் அழிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினராக அவங்க இருக்கிறாங்க. இவைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதில் இருந்து இதைமைகள் எல்லாம் இருந்து நாம நமக்குள்ளே நம்முடைய குடும்ப அமைப்புக்குள்ளே செய்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று சொன்னால், நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை இந்த ஹாஸ்டல் கலாச்சாரத்தில் வளர்க்கறதை நம்ம நிறுத்தணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா,
இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போ கூட நம்ம ஜமாத் சார்பாக தொடர்ந்து நடத்திக்கிறக்கூடிய பள்ளிகளிலே எல்லாம் குறிப்பா எல்லாருக்கும் பரவலாக இந்த ஃபெசிலிட்டியை நம்மளுக்கு வழங்க முடியவில்லைங்கிற காரணத்தினால ஒரு இடத்துல இருக்கிறதுனால விஷயத்துக்கு இருங்க நம்ம சொல்றோம். என்னதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்முடைய வீட்டில் இருந்து பிள்ளைகள் வளருவது, படிப்பது, இந்த மாதிரி உள்ள வகைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த விஷயம். அதை நாம கவனிக்கணும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊர்ல நம்மள நிறைய பேருக்கு வாய்ப்பில்லைன்னா கூட கவனிக்க வேண்டிய விஷயம், நண்பர்களாக யார் இருக்கிறார்கள் கவனிங்க. ஒரு காலமா அந்த பிள்ளையை விட வயதுக்கு மூத்தவர்களிடம், ரொம்ப கேப் உள்ள ஆட்களிடம் எல்லாம் நட்பு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, தேவையே இல்ல, இருக்கவே கூடாது. அப்படி இருந்தது என்று சொன்னால் அதை தடுப்பதற்கான முழு ஏற்பாட்டை பண்ணுங்க. ஆண் பிள்ளைகளா இருந்தா அவங்களுடைய வயதுக்கு மேற்பட்டவர்களிடம், இப்ப நகர்ப்புறங்களில் வாழ்கின்றவர்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் கூட அவர்களுடைய வயதுக்கு மிஞ்சியவர்களிடம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பெல்லாம் தேவையில்லை, அது கூட நட்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல எல்லாம் கூச்சப்படவே மாட்டாங்க. சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க, தூங்குகின்ற அந்த காலத்துல துணி பஞ்சம் இல்ல. இப்ப நமக்கு ஒரு ஆளுக்கு 3 போர்வை வச்சிருப்போம், ஒரு ஆள் 25 ஷர்ட் சட்டையும் பேண்ட் வச்சிருக்கோம். அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஆடை போத்தி படுக்கிறது எல்லாமே கீழே கட்டுறதுக்கு ஒரு வேட்டி, மேல கட்டுறதுக்கு ஒரு மேல போத்துறதுக்கு ஒரு போர்வை. இந்த இஹ்ராம் கட்டுறோம்ல உம்ரா காட்சி, அதான் ட்ரெஸ், அதான் போத்திங்கிருவாங்க, அதான் போட்டுங்கிருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சில நேரங்கள்ல குளிர்காலம், அங்க உள்ள குளிர்காலம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி உள்ள குளிர்காலத்துல யாரா இருந்தாலும் சரி ஒரு போர்வைக்குள்ள 2 ஆண் படக்கூடாதுட்டாங்க. நம்ம சில நேரத்தில் நடப்போம், துணி இல்ல 2 பேரும் ஒன்ன போட்டு போத்தி படுக்கலாம், கூட வேண்டாங்க. ஒரு போர்வையை போட்டு போர்த்தி கொண்டு 2 ஆண்கள் தூங்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க துணி இல்லைங்கிற காரணத்தினால் கூட ஒரு போர்வையை போட்டு போத்திக்கிட்டு 2 பெண்கள் தூங்கக்கூடாது என்று அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான வழிவகைகளை எல்லாம் தடை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அதனால இஸ்லாமிய நீங்க அதுல சொல்றதுக்கு சொன்னா மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. உன் வயதுக்கு முந்தின ஆளோட உனக்கு என்ன பழக்கம், என்ன அவசியம் இருக்கிறது என்று சொல்லி அவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த. நம்முடைய பிள்ளைகள் யாரோட நட்போடு இருக்காங்க, எங்க வெளியே போறாங்க, அவங்களுக்கு போன் பண்ற ஆட்கள் யாரு, அவங்களோட போன் தொடர்புல இருப்பவர்கள் யார் என்பதை எல்லாம். ஏன் என்று சொன்னால் இப்ப நம்ம நாட்டில எல்லாம் இப்ப சங்கம் வச்சு போராடினதோட அவன் நிக்கல. ஏண்டா இப்ப ஆண் பெண் இவங்க 2 பேரும் திருமணம் பண்றதுனால ஆணும் பிறக்குது பெண்ணும் பிறக்குது இல்லையா. இப்ப பிறக்கையில ஒரு 10 வயசு 12 வயசு 25 வயசு வரைக்கும் நீங்க யாரையாவது கேயி அலி இப்போ பேர் வேற வச்சிருக்காங்க, விளக்குமாறு நங்க திருநங்கைன்னு பேரா. இப்ப இவன் பட்டம் கொடுக்குறான் பாருங்க, இவன் தமிழ்ல வார்த்தையை போட்டு திருநங்கையா இப்படி பேர் வச்சு கொடுக்குறான். அந்த மாதிரி எல்லாம் யாராவது பிறக்கிறானா, எதுக்கு அப்புறமா உருவாக்கப்படுறான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமாக இவங்க திட்டமிட்டு பொருளாதாரம் செலவு செய்து உருவாக்குகிறார்கள். இந்த கொள்கையில இந்த மாதிரி உள்ள அடிப்படையில நிறைய பணம் உள்ளவர்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால உதவி செஞ்சு திட்டமிட்டு பிள்ளைகளுடைய சிந்தனை போக்கு அப்படி கெடுக்கிறதுக்கு வேலை பார்க்கிறாங்க. அதனால இப்படி நண்பர்கள் அவன் இவன் இப்படின்னு வர்ற எதையும் நம்பாதீர்கள். நண்பர்கள் எல்லாம் நம்முடைய மார்க்க வட்டத்திற்கு உள்ளவர்களா அவர்களுக்கு இருக்கிறார்களா என்பதை நீங்க நல்ல தெளிவா உறுதி செஞ்சுக்கிறீங்க. அந்த வட்டத்தில் இருந்தா போகும். அதற்கு வெளியில போய் நண்பர்கள் எல்லாம் பிடிச்சி அவன் என்ன உபயோகம் இந்த உலகத்தில் வாழணுங்கிற அவசியமும் இல்ல. சில நம்முடைய வழிமுறைகளை, வளமைகளை, நம்முடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை சுருங்க சொன்னால் இஸ்லாத்தை விட்டுவிட்டு அந்த எந்த நட்பும் எந்த நண்பனும் தேவையில்லை. அதனால பிள்ளைகளை அவங்களோடு யாரோட உறவோடு இருக்கிறாங்க, யாரோட நட்பு வைத்திருக்கார்கள் என்பதையெல்லாம் நாம நல்லா கவனிச்சு அவங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப நாம பிள்ளைகளை அடுத்த அவங்களை பத்தி கவலைப்படணும். அடுத்த தலைமுறையினரை பற்றி அவங்கள நல்லா படிக்கணும்னு நாம ரொம்ப ஆசைப்படுறோம். கட்டாயமா படிப்புக்கு அனுப்பணும், அவங்க படித்துக் கொள்ள வேண்டும். ஆனா அதே நேரத்தில் இப்ப நம்மெல்லாம் அந்த நேரத்தில் மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறத விளங்காத காரணத்திலா உங்க அத்தா உங்க வாப்பா போகையில பள்ளிக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு பயானுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாங்களா? போயிருக்கிறோம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நம்ம உள்ளே கூட்டிட்டு போறோமாண்டு. எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன சொல்றோம், நம்ம தாங்க போனோம், படிச்சோம், ஸ்கூல்ல போனோம், படிச்சோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் ஏதோ உணவுகளை ரிஸ்குகளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரத்தனை செய்யறான். இப்ப நம்ம என்ன செய்யறோம்,
காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், ஸ்கூலுக்கு போயிடணும். சாயந்தரம் 5 மணிக்கு அவன் வருவான் ஸ்கூலுக்கு விட்டு, அப்புறம் டியூஷனுக்கு போகணும், அப்புறம் டியூஷன் விட்டு வருவான், அப்புறம் எனத்துக்காக போவான், 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். நீ எங்க கூட்டி போவிய? எந்த தொழுகை கூட்டி போவிய? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை காலையில எனக்கு பஜ்ரதுல கூட்டி போனோம்னு சொன்னா உமா சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் தூங்குறான், அவனை போட்டு எழுப்பியல அப்படின்னு 5 நாள் அவன் காலையில 3 மணிக்கு எழுப்பி அனுப்பியிருப்பான் அந்த அம்மா. இந்த ஒரு நாள் தான். இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால அதுல கவனம் செலுத்தணும், அதுல முன்னேறணும் அப்படிங்கிற விஷயமே இல்ல. ஆனா நிரந்தர வாழ்க்கைக்கான தயாரிப்புகளையும் அவங்களுக்கு அதே நேரத்தில் தயாரித்து கொடுப்பதற்கான கடமையும் நம்ம மேல் இருக்கிறதுங்கிறத நாம மறந்துடக்கூடாது. இந்த விஷயங்களையும் சொல்லணும். இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான தீர்வையும் சொல்லுகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய பாரதூரமான விஷயம்லாம் இல்ல. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, ஆள்றவங்க இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தார்கள் என்று சொன்னால் மிக தெளிவான தீர்வு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆண்களை போல ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய, வேஷமிட்டுக் கொள்ளக்கூடிய பெண்களையும், பெண்களை போல ஒப்பனையிட்டுக் கொள்ளக்கூடிய, வேஷமிட்டுக் கொள்ளக்கூடிய ஆண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் அப்படின்னு சபிச்சுட்டு சொல்றாங்க. ஹாரிஜுக்கும் புயூத்துக்கும், உங்களுடைய வீடுகளில் இருந்து அவர்களை வெளியேற்றி விடுங்கள்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள விடவே கூடாது. சில பேர் நம்ம என்ன செய்வோம், அப்படி பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஆம்பளை வந்தான் அப்படின்னு சொன்னா இது ஒன்னா அவனை வச்சு எல்லா வேலையும் வாங்கலாம். நம்ம பெண்கள்லாம் இருக்கிற தூரம் வரைக்கும் அவன் பாட்டுக்கு போறது, இது பண்றது, பாட்டு படிச்சு தாலாட்டு பாடுறது, புல்லாட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, வெளியேற்றி விட்டுருன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்றாங்க, இவங்க எல்லாரும் ஆம்பளைங்கிறாங்க. தீர்வு என்ன? இப்படி ஒரு இனமே இருக்குன்னு ஒத்துக்கிற கூடாதுன்னு சொல்லி தராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாம் ஒரு இனம்லாம் கிடையாது. அவன் இப்ப அதானே கேட்கிறான், ரைட்ஸ் லீகலி கே. கேட்கறது என்ன? தெருவில் நின்று போராடுறது. சட்டபூர்வமான நான் ஒரு ஓரின சேர்க்கையாளர் இப்படிங்கிறத அவன் கேட்கிற உரிமை. இஸ்லாம் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ ஆம்பளைங்குது, தெளிவு ஆம்பளைன்னு காட்டிட்டு போ. சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்களால உடலில் இருக்கக்கூடிய சில சுரப்பிகளுடைய ஏற்ற இறக்கங்களின் காரணங்களால சிலருக்கு பார்க்கும்போது அந்த முடி, அவங்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் பெண்கள் போல் தோன்றுவது உண்டு. ஆனா அவங்க பெண்கள் இல்ல, நடுநிலையில உள்ள ஆட்களும் இல்ல. ஆண் பெண்ணு முடிவு செய்யறதுக்கு எதங்க நம்ம அளவுகளா வச்சிருப்போம்? ஒரு ஆளால இனப்பெருக்கம் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு ஆண் இருக்கிற ஆள் ஆண்மை கொண்டிருந்தார் என்று சொன்னா அது ஆண்மை குறைவுன்னு நம்ம சொல்லுவோம். அவர் சரியான முறையில் முழு ஆணாக இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் இன்னைக்கு உலகத்துல கலந்து சாதாரணமான வாழ்க்கை நடத்திட்டு தானே இருக்காங்க. என்ன ஒரே ஒரு வேறுபாடு, அவங்களுடைய சுரப்பிகள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அது இப்ப மருத்துவ ரீதியில சரி செய்து கொள்ளலாம். குறைபாடுகள் காரணத்தினால, உயிரணு விந்துக்களுடைய பெருக்கம் குறைவு காரணத்தினால் அவர்களால் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதான். இவன்ல நிறைய பேருக்கு அதுவும் இருக்கு. வேற அந்த முகத்தில் தோற்றத்தை மாற்றுவது, குரலிலே தோற்றத்தை மாற்றுவது, மேல தோற்றத்தில் வேற மாதிரி காட்டுறதுக்கான சில ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் இருக்குமே ஒழிய இஸ்லாம் தெளிவா சொல்லுது இவங்களெல்லாம் ஆண்கள், அவங்க ஆண்களுடைய பட்டியலில் நாம சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப இதுதான் இப்ப சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பதை கொண்டு நம்முடைய குடும்ப விவகாரங்களில் இந்த நாட்டில் இவங்க ஏற்படுத்தக்கூடிய இந்த பெரும்பெரும் பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு நாம ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்மளை காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.